குருவே துணை ஜெய் பவானி. கோயில் உறவுகளுக்கெல்லாம் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் எங்கள் ஊர்லேருந்து பவானி அம்மன் கோயிலுக்கு நிறைய பேர் வந்தாங்க. எனக்கு இந்த கோயில் இங்கே இருக்கிற கோயில் எனக்கு வந்து தெரியாது. ஆரம்ப காலகட்டத்தில் எனக்கு தெரியாது. அப்போது கொஞ்ச நாள் கழிச்ச பிறகு என் மகளுக்கு மாப்பிள்ளை வீடு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது வந்து கோயிலுன்னு சொல்லி, அதனால நானும் என் மகளும் கோயிலுக்கு வந்தோம். அதனால அம்மாட்ட நாங்கள் வந்து நான் பெருமிச்சு வந்தேன். நானும் இப்போ கோயிலுக்கு வந்து கிட்டத்தட்ட 5 வருஷம் முடிஞ்சு 5 மாதம் ஆகுது. இது நாள் வரையிலும் நான் இந்த செவ்வாய்க்கிழமை எனக்கு தடையே கிடையாது. அந்த சக்தியெல்லாம் பவானி எனக்கு கொடுத்தா நாங்கள் கோயிலுக்கு வந்துருந்தோம். என் மகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது எல்லாமே அம்மா தான். அந்த அற்புதங்கள் எல்லாமே மாப்பிள்ளை பார்த்து எல்லாம் செஞ்சது அம்மா தான் கொடுத்தாங்க. இப்போ அவளுக்கு குழந்தை இருக்குது, அவளும் நல்லபடியாக இருக்கா, அவள் மாப்பிள்ளையும் நல்லபடியாக இருக்கா. அம்மா எந்த குறையும் வைக்கல. இதை விட முக்கியம் சொல்ல போனால், அவள் டெலிவரி காலகட்டங்களில் அவள் சென்னையிலேருந்து அப்பா என்னை ஆப்ரேஷன் தேட்டர் கொண்டு போகிறாங்கப்பா அப்படின்னு சொன்னோடனே, நீ என்னடா அம்மாட்ட பேசினேன். அம்மாவுக்கு வாய்ஸ் காலில் பேசினேன். அம்மா திரும்ப வாய்ஸ் காலில் நீ எங்கே இருக்குன்னு என்னை கேட்டுச்சு. அம்மா வந்து கேட்டாங்க. நான் ஊரில் இருக்க 10 நிமிஷம் உனக்கு நல்ல செய்தி வரும்னா இருந்துச்சு. 7ஆவது நிமிஷம் மக குழந்தை பிறந்து, அப்பா எனக்கு பெண் குழந்தை நம்ம அம்மாலே இறந்து போனால் அம்மாலே வந்து பிறந்தாப்பான்னு என் மக சொல்கிறா. அது எங்கள் கோயிலோட அதிசயம், பவானி அம்மாவோட அதிசயம், சக்தி அம்மாவோட அதிசயம். இது போனால் எங்கள் வீட்டு 2 பையங்க ரொம்ப பிரச்சனையோடு இருந்தானே, இந்த பையங்களையும் நல்ல மாதிரி அம்மா திருத்தி கொடுத்துருக்கு. எனக்கும் நல்ல ஒரு நோய் நொடி இல்லாமல் பாதுகாப்பாக வச்சிருக்கு. கோயிலில் எண்ணற்ற அதிசயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. கோயிலில் நம்பி வந்த அந்த 3 கிழமைக்காரங்களுக்கும் அம்மா வந்து நல்ல அருள் புரியணும், அருள் செய்யணும் தான் என்னோட வேண்டுதலும் கூட. அதே மாதிரி யார் இந்த கோயிலை நம்பி வந்தாலும் இந்த வாரம் சொன்னால் அடுத்த வாரம் அந்த கதை நடக்க மாதிரி நடந்துச்சு. எனக்கு வயசு 62 வயசு. நான் கும்பிடாத சாமியால் நின்றாச்சு. இங்கே வந்த பிறகு எனக்கு எந்த குறையும் இல்லை. எனக்கு ரொம்ப திருப்தி. எங்கள் அம்மா, நீ என் உயிருக்கு வரைக்கும் எங்கள் அம்மா வந்து நான் சத்தியமாக பவானி தாயை நான் வணங்கணும். ஜெய் பவானி.